உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு அப்படின்றது இந்தியாவாக இருக்கு. விரல் நுனியிலேயே வாக்குச்சீட்டும் ஒரு நொடியிலேயே தீரக்கூடிய ஜனநாயக தீர்ப்பும். ஆகையால இந்த தேர்தல் அப்படின்றதுதான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய நம்பிக்கை அப்படின்றது. அந்த நம்பிக்கையில தான் ஒவ்வொரு வாக்குமே இந்த இடத்துல முக்கியமானதாக பார்க்கப்படுது. ஆனா அந்த நம்பிக்கையே இன்னைக்கு கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறாங்க. இது குறித்து தான் சமீபத்துல ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் ஆணையத்து மேல மிக கடுமையான சில குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறாரு. அதுலயும் குறிப்பாக பார்த்தோம்னா வாக்குச்சோரின்னு சொல்லப்படக்கூடிய வாக்கு திருட்டு அப்படின்ற விஷயம் நடந்திருக்கு அப்படின்றதையும் அவர் மேற்கோள் காட்டியிருக்கிறாரு. அதுலயும் குறிப்பாக பெங்களூரு மத்திய தொகுதியில வந்துட்டு இந்த விஷயமானது அதிக அளவு பார்க்கப்படுறதாக இருக்கு அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்கிறாரு. அதாவது ஒரு வீட்டுடைய முகவரியில மட்டும் 80 பேர் வாக்காளர்களாகவும் ஒரு பியர் கிளப்ல மட்டும் 68 பேர் வாக்காளர் பட்டியல இருக்கிறாங்க. சில முகவரிகளுக்கு போனா அந்த முகவரியில யாருமே இல்ல அப்படின்றதும், குறிப்பாக பொய்யான முகவரி கொடுக்கறதும், போலியான புகைப்படம், தவறாக சேர்க்கை இப்படின்ற எல்லாமே நம்ம வாக்காளர் பட்டியல்ல இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் அவர் இங்க குறிப்பிட்டிருக்கிறாரு. இது வெறும் ஒரு வாய் வார்த்தையாக மட்டும் குறிப்பிட்டதாக இல்லாம இதுக்கான ஆதாரம் அப்படின்றது எல்லாமே அவரு கையில வச்சிருக்கிறாரு. இந்த மாதிரியான விஷயங்களை தேர்தல் ஆணையம் கவனிக்கிறாங்களா இல்லையா, அவங்க முதல்ல நடுநிலைமையா இருக்கிறாங்களா இல்லையா, இந்த தேர்தல் நியாயமா தான் நடந்ததா அப்படின்ற மிகப்பெரிய கேள்விகள் எல்லாம் இப்ப முன்னெழுந்திருக்கு. சரி, இப்போ இந்த விஷயமானது யாருக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கும் எனக்கும். நம்ம ஒவ்வொரு வாக்குமே நம்முடைய நம்பிக்கை தான் அப்படின்றது தான் இந்த ஜனநாயகத்துடைய அடிப்படை. அதனால இப்போ இந்த வாக்குச்சீட்டு விவகாரம் அப்படின்றத நம்ம தான் புரிஞ்சுக்கணும். என்ன நடந்துச்சு, யாரோட தவறு, உண்மை என்ன அப்படின்றத பத்தின முழுமையான விஷயத்தை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. இந்திய ஜனநாயக அமைப்புல தேர்தல் மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கு. மக்கள் யார ஆட்சிக்கு வரணும் அப்படின்றத முடிவு செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த தேர்தல்கள்ல தான் கிடைக்கிறதாக இருக்கு. ஆனா அத்தகைய தேர்தல் ஆணையத்து மேல ஒரு பெரிய அரசியல் தலைவர் தேர்தல் ஆணையமே நியாயமா செயல்படல அப்படின்றத கூறும்போது இந்த விஷயத்த நம்ம சாதாரணமா கண்டிப்பா எடுத்துக்க முடியாது. அந்த வகையில தான் சமீபத்துல ராகுல் காந்தி சில ஆவணங்களை வெளியிட்டு தேர்தல நடந்திருக்கக்கூடிய மோசடியையும் எடுத்து காட்டியிருக்கிறாரு. இந்த தகவல் அப்படின்றது இந்திய ஜனநாயகத்துடைய முக்கிய தூண்கள்ல ஒரு விஷயமா இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்து மேல இருக்கக்கூடிய நம்பிக்கைய கேள்விக்குள்ளாக்கி இருக்கு. இது மாதிரியான நிலைமைகள் அப்படின்றது இந்திய ஜனநாயகம் எப்படி செயல்படுது அப்படின்ற விஷயத்துல பெரிய ஒரு சந்தேகத்தை எழுப்பக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி இருக்கு. சரி, இப்போ ராகுல் காந்தி அவர்கள் சாட்டியிருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுல பெங்களூரு மத்திய மக்களவை தொகுதியில இருக்கக்கூடிய மகாதேவபுரா சட்டமன்ற தொகுதியில நடக்கக்கூடிய வாக்காளர் பட்டியல் மோசடி அப்படின்றதும் இந்திய தேர்தல் முறையில குறைபாடுகள் வெளிவந்திருக்கிறதாக இருக்கு. காங்கிரஸ் கட்சி 6 மாசமா நடத்தி இருக்கக்கூடிய அந்த ஆய்வுடைய மூலமா சில மோசடிகள் அப்படின்ற விஷயத்த கண்டறிஞ்சிருக்கிறாங்க. அதாவது 40,000க்கும் மேற்பட்டதாக இருக்கக்கூடிய போலி முகவரிகளும் 11,965 போலி வாக்காளர்களும் 33,692 பேர் தவறாக பயன்படுத்தி இருக்கக்கூடிய படிவம் அப்படின்றதும் அது எல்லாமே சட்டப்படி செல்லாததாக இருக்கு அப்படின்றதையும் தான் அவங்க கண்டறிஞ்சிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம சில ஆச்சரியம் அளிக்கக்கூடிய தகவலுமே இப்ப வெளியாகி இருக்கு. அதாவது ஒரே வீட்டிலிருந்தே 80 பேர், அதாவது ஒரு வீட்டுடைய முகவரியில மட்டுமே 80 பேர் வாக்காளர்களா அங்க பதிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க. 153 பியர் கிளப்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மதுபான கடையில முகவரிகள், அதோடைய முகவரிகள்ல 68 வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரியான தகவல் அப்படின்றது தேர்தல் முறையில நம்பிக்கையை குறைக்கக்கூடியதுக்கான ஒரு வழியை வகுக்கக்கூடியதாக இருக்கு. மேலும் இந்த மகாதேவபுர தொகுதியில வாக்காளர் பட்டியல ஏற்பட்டிருக்கிறதாக சொல்லப்படக்கூடிய அந்த மோசடி பற்றி காங்கிரஸ் கட்சி 6 மாதங்களுக்கு மேலா செஞ்ச ஆய்வுடைய அடிப்படையில பல ஆவணங்களும் ஆதாரங்களும் தேர்தல் ஆணையத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு. இதுல போலியான முகவரி, தவறான தகவலோட பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வாக்காளர்கள், அதோடைய தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய படிவங்கள் அப்படின்னு நிறைய முக்கியமான தகவல்கள் இருந்திருக்கு. ஆனா இது போல எந்த விதமான ஒரு தெளிவான ஆவணங்களையுமே தேர்தல் ஆணையம் முழுமையாக விசாரிக்காம இதுக்கு ராகுல் காந்தியுடைய இந்த சத்திய பிரணாமம் செய்யக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையும் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. இது ஒரு நடுநிலைமையோட செயல்பட வேண்டிய ஒரு தேர்தல் ஆணையம் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடியவங்க பல சந்தேகத்தை எழுப்பக்கூடிய ஒரு செயலை தான் வெளிப்படுத்துறதாக இருக்கு. இந்த நிலை அப்படின்றது தேர்தல் ஆணையம் உண்மையிலேயே மோசடிகளை மறைக்க தான் முயல்றாங்களா, இல்ல இது அவங்களுடைய
அரசியல் அழுத்தத்துக்கு கீழே செயல்படக்கூடிய ஒரு விஷயமா அப்படின்ற ஒரு கேள்வியை தான் எழுப்பக்கூடியதாக இருக்கு. இது மாதிரியான போலி குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக ஒரு பாதுகாப்பான அணுகுமுறையா இல்ல அரசியல் தரப்புகளுக்கு வசப்படக்கூடிய ஒரு பொறுப்பில்லாத செயல்பாடுக்கான அமைப்பாக இது இருக்கா அப்படின்றதுதான் இப்போ மக்கள் முன் நிற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வியாக அமைஞ்சிருக்கு. மேலும் வாக்காளர் பட்டியல் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு தேர்தலுடைய நம்பகத்தன்மைக்கும் நியாயத்துக்கும் ஒரு அடிப்படை தூணாக இருக்க வேண்டியதுதான். இது வந்து மக்கள் சுதந்திரமாகவும் நம்பிக்கையோடையும் வாக்களிக்கக்கூடிய ஒரு நிலையை வந்து உருவாக்க வேணும் அப்படின்றதுக்கானது. ஆனா இங்க மகாதேவபுர தொகுதியில நடந்தது அப்படின்றது வந்து இந்த அடிப்படையோடைய முறையில வந்துட்டு மொத்தமாக நடந்திருக்கக்கூடிய ஒரு மோசடி, அதுவும் ரொம்ப எளிதாக வெளிப்படையாக இது காட்டக்கூடியதாக தான் இந்த தரவுகள் அப்படின்றது நமக்கு அமைஞ்சிருக்கு. இது ஒரு மாவட்டத்தோட மட்டும் இல்லாம அதோடைய தவறு, அதுல ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சின்ன தவறு அப்படின்றதாக மட்டும் இல்லாம இந்த மாதிரியான போலி முகவரிகள் சேர்க்கிறதோ, தவறான தகவல்களோட பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த வாக்காளர்கள், அதோடைய அந்த படிவம் 6 மாதிரியான சட்டப்பூர்வ ஆவணங்கள் அப்படின்றது எல்லாமே தவறாக பயன்பட்டிருக்கு அப்படின்றதும் இந்தியாவுடைய பல்வேறு மாநிலங்களில் ஏற்படக்கூடிய ஒரு அபாயமும் மறுபடியும் நமக்கு வரதாக இருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் இந்த இடத்துல பார்க்கப்படுறதாக இருக்கு. பொதுவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா படிவம் 6 அப்படின்றது வாக்காளர் பட்டியல பேர் சேர்க்கிறதுக்கு பயன்படுத்துறதுக்கான ஒரு முக்கிய ஆவணம் அப்படின்றது தான். ஆனா இதை வந்து சரியா கண்காணிப்பு இல்லாம அந்த ஆவணத்தோட மூலமா விருப்பமான முகவரியை உண்டாக்கி போலியான வாக்காளர்கள் எல்லாத்தையும் உருவாக்குறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. இதனால இது ஒரு தொகுதிக்கான சிக்கலாக மட்டும் பார்க்காம இந்திய தேர்தல் முறையே ஒரு ஆழமான நோயால பாதிக்கப்பட்டிருக்கோ அப்படின்ற ஒரு கேள்வியும் நமக்கு எழுப்பியிருக்கு. அதாவது என்ன நோயா இருக்கலாம் அப்படின்னா ஒரு அரசியல் அழுத்தத்துக்கு கீழே சிக்கி இருக்கு அப்படின்றதுதான். இப்போ இதுக்கான சில தீர்வுகள் அப்படின்றதாக சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, வாக்காளர் பட்டியல்களை தயாரிக்கக்கூடிய அந்த முறையில இன்னும் அதிகளவான கண்டிப்பை உருவாக்கி தொழில்நுட்ப ஆதாரத்தோட இருக்கக்கூடிய புள்ளியியல் முறைகளுமே வந்து தேவைப்படுறதாக இருக்கு. மேலும் முன்னதாகவே பெங்களூர் மத்திய தொகுதியில பாஜகவுடைய வெற்றி அப்படின்ற விஷயம் பெரும்பான்மை அப்படின்ற ஒரு இது இல்லாம மகாதேவபுர சட்டமன்ற தொகுதியில தான் 1.1 லட்சம் வாக்காளர்கள் வித்தியாசமாக வெற்றி பெற்றதாக இருந்துச்சு. இதனால காங்கிரஸ் கட்சி வந்து முழு தொகுதியிலுமே வந்து தோற்கடிக்கப்பட்டதாக இருந்துச்சு. இந்த தொகுதியில மட்டும் பாஜகவுக்கு சாதகமா முடிவுகள் வந்ததுதான் இதுக்கான முக்கிய அம்சமாக எடுத்திருக்கு. அதுலயுமே பார்த்தோம்னா ராகுல் காந்தி இதுக்கு எதிராக வந்துட்டு வாக்குகள் அப்படின்றது களவாடப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லி இருக்கிறாரு. இது வெறும் ஒரு அரசியல் எதிர்ப்பாக இல்லாம ஒரு கணிதத்தையும் கணித புத்தகத்துடைய அடிப்படையை கொண்டிருக்கக்கூடிய சில வலுவான குற்றச்சாட்டையும் தான் இது வந்து கருதப்படுறதாக இருக்கு. காரணம் அவர் கொடுக்கக்கூடிய அந்த புள்ளி விவரங்கள் அப்படின்றது தான். அதாவது இப்போ இந்த வெற்றி அப்படின்றது ஒரு சாதாரண வெற்றியாகலாம் இல்லை, தகவலும் சரி வாக்கு எண்ணிக்கைகள் தொடர்பாக இருக்கக்கூடிய முறைகள் எல்லாத்தையும் பயன்படுத்தப்பட்டு இந்த முடிவு அப்படின்றது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இந்த இடத்துல அதிகமாக இருந்திருக்கு அப்படின்ற ஒரு சந்தேகத்தை தான் இப்ப எழுப்பியிருக்கு. இதனால மகாதேவபுர தொகுதியில நடந்திருக்கக்கூடிய தேர்தல் முறையில ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த களவாட்டங்களும் சரி பாஜகவுடைய வெற்றிக்கு பின்னால இருக்கக்கூடிய அறிவியல் புள்ளி விவரங்களுமே ஒட்டி இருக்கிறதாக தான் ஒரு பார்க்கப்பட வேண்டிய சூழலும் இப்ப வந்து நமக்கு உருவாகி இருக்கு. இப்போ பொதுவாக ராஜதந்திரம் அப்படின்றதும் சரி அரசியலமைப்புடைய அடிப்படையில ஒரு அமைப்பாக இருந்தாலுமே கடந்த சில வருடங்கள்ல தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடுகளும் சரி அது ஒரு அரசியல் இயக்கத்துடைய தூண்டு கருவியாக தான் பார்க்கிற அளவுக்கு வந்து செஞ்சிருக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் அப்படின்றதுதான் இங்க பலருடைய விமர்சனத்துடைய ஒரு பார்வையாக இருக்கு. இது வந்து தேசிய அளவுல மக்களுடைய நம்பிக்கைக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு வரதாகவும் அமைஞ்சிருக்கு. காங்கிரஸ் குழு வந்துட்டு சிசிடிவி வீடியோகளும் சரி டிஜிட்டல் வாக்காளர் பட்டியல்களையும் பகிர்றது பத்தி வச்சிருந்த கோரிக்கையா வந்துட்டு தேர்தல் ஆணையம் நிராகரிச்சிருக்காங்க. இது மாதிரியான முடிவுகள் வந்து ஜனநாயக தொலைநோக்கு பிரதிபலிக்கிறதாகவே தான் இருக்கு. தேர்தல் அப்படின்றதுடைய நடைமுறை வந்து முழுமையாக திறந்தவையாக தான் இங்க இருக்க வேணும் அப்படின்றதால இது மாதிரியான தரவுகளுடைய வெளிப்பாடு அப்படின்றது இங்க அவசியமானதாக பார்க்கப்படுது. இதை தொடர்ந்தே சமீபத்தில் நீதிமன்றத்துடைய பரிந்துரைகள், அதாவது ஆதார் விவரங்களை வந்து ஏற்கிறதுக்கு மறுத்திருக்கக்கூடிய ஈசியுடைய முடிவுகள் அதோடைய அதிகார சுதந்திரத்தையே வந்துட்டு கேள்விக்குள்ளாக்கி இருக்கு. நீதிமன்றம் வந்து மக்களுடைய விடுப்பு அளிக்க வேண்டியதாக சொல்லி பரிந்துரைகளை வந்துட்டு செஞ்சப்போ தேர்தல் ஆணையம் தன்னுடைய நிலைப்பாட்டில இருந்து மாறாம இருக்கிறது அப்படின்றது அவங்களுடைய தன்னாட்சி நிலையை வந்து முற்றிலுமாகவே இங்க நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்றது உருவாக்கி இருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ மகாதேவபுர சம்பவம் அப்படின்றது ஒரு தனித்துவம் உடையதாகலாம் இல்ல அப்படின்றதையுமே இந்த இடத்துல வந்து காங்கிரஸ் குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஹரியானா மகாராஷ்டிரா மாதிரியான மாநிலங்கள்ல எதிர்பார்க்காத அளவுக்கான
ஒரு தேர்தல் முடிவுகள் வந்து ஏற்பட்டிருந்தப்போ அதுக்கான பின்னணியாகவுமே இது போன்ற மோசடிகள் இருந்திருக்கலாம் அப்படின்ற சந்தேகம் வந்து இருக்கு அப்படின்றது இன்னுமே வந்து விசாரணைக்குரியதாக தான் இருந்திருக்கு. இந்த நிலையில வந்து தேர்தல் ஆணையம் தன்னுடைய தன்னாட்சியை மறுபடியும் நிலைநாட்ட விரும்புறாங்க அப்படின்னா அது மேல இருக்கக்கூடிய, அதாவது அவங்க மேல சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகளை தெளிவாகவும் விஞ்ஞான ரீதியாகவுமே விசாரிக்க வேண்டிய அவசியம் அப்படின்றது இங்க இருக்கு. பாஜகவுடைய ஒளி இல்ல, எதிர்கட்சிகளுடைய அழுத்தம், இது எல்லாத்துக்கும் யாருக்குமே இணங்காம தன்னுடைய ஒழுங்குமுறை பண்பை அப்படின்ற விஷயத்தை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் அப்படின்றது இப்போ தேர்தல் ஆணையத்துக்கு மிக முக்கியமான விஷயமாக இருக்கு. ஆகையால இது போன்ற தேர்தல் மோசடிக்கான ஆதாரங்களை எல்லாத்தையும் ராகுல் காந்தி அவர்கள் சமர்ப்பித்ததுக்கு அப்புறமா தேர்தல் ஆணையம் இனி விழித்துக் கொள்ளுமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது போன்ற செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம கோபாசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.